வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே 300 ரூபாய் மானியம் பெறுவதற்கு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. புதிதாக கேஸ் சிலிண்டர் இணைப்பு பெற்றவர்களுக்கும் ஏற்கனவே கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்களுக்கும் இந்த 300 ரூபாய் மானியம் பெறுவதற்கு 3 முக்கிய வழிகளையும், ஒருவேளை அவர்களுக்கு என்ன காரணத்தினால் மானியம் வரவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, கேஸ் சிலிண்டர் மானியம் 300 ரூபாய் பெறுவதற்கு உங்களுடைய எல்பிஜி இணைப்பை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும். இதற்காக ஆன்லைன், ஆஃப்லைன் மற்றும் இலவச கால் சென்டர் என்று 3 எளிய வழிகள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் புதிதாக வீட்டுக்கு நீங்கள் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்யும் போது மானிய தொகை நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான அரசு திட்டங்களின் பலன்களை பெறுவதற்கு ஆதார் அட்டையை வங்கி கணக்கு மற்றும் சேவையுடன் இணைப்பது தற்போது அவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்பிஜி எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் உங்களுடைய எல்பிஜி இணைப்பை ஆதார் அட்டையுடன் இணைத்து அதே ஆதார் அட்டையுடன் உங்களுடைய மொபைல் எண்ணும் இணைக்கப்பட்டிருந்தால் எரிவாயுவை முன்பதிவு செய்த பிறகு மானிய தொகை நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மெத்தடில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது டிபிடிஎல் முறையில் நேரடியாக பண பரிமாற்றம் செய்கிறாங்க. எனவே மக்களே, உங்களுடைய இணைப்பை இன்னும் ஆதார் அட்டையுடன் இணைக்கவில்லை என்றால் நாங்கள் சொல்கிற வழிமுறைகளின்படி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிதாக இணைக்கலாம். எல்பிஜி இணைப்பை ஆதாருடன் எப்படி இணைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆன்லைன் முறை. ஆன்லைனில் எப்படி செய்யலாம்னா உங்களுடைய எல்பிஜி வழங்குனரின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போகணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில பேர் இண்டேன் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் ஹெச்பி கேஸ் அல்லது பாரத் கேஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போயிட்டு உங்களுடைய எல்பிஜி நுகர்வோர் எண், மொபைல் எண் மற்றும் ஆதார் எண்ணை நீங்கள் உள்ளிடணும். இதையெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் செஞ்சீங்கன்னா உங்களுடைய மொபைல் எண் அல்லது இமெயிலுக்கு ஒரே ஒரு முறை வரக்கூடிய ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் சரியாக செக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இணைப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலிருந்தே எளிதாக ஆதார் இணைப்பை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் முறை, அதாவது நீங்கள் ஆன்லைன் செயல்முறையை விரும்பவில்லை என்றால் இந்த ஆஃப்லைன் முறையை செய்யலாம். முதலில் நீங்கள் எல்பிஜி வழங்கக்கூடிய ஏஜென்சியின் இணையதளத்திலிருந்து படிவம் 2ஐ பதிவிறக்கம் செய்யணும். இந்த படிவத்தில் கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் சரியாக நிரப்பணும். அதனோடு ஆதார் அட்டையின் நகலையும் இணைக்கணும். இந்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்பிஜி ஏஜென்சி அலுவலகத்தில் நீங்கள் கொடுக்கணும். இதையெல்லாம் அவங்க சரிபார்த்த பிறகு உங்களுடைய எல்பிஜி இணைப்பை ஆதார் அட்டையுடன் அவங்க இணைச்சிருவாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா சிறிது நேரமாகும். ஆனால் கிராமப்புறங்களில் அல்லது இணைய வசதி குறைவாக இருப்பவர்களுக்கு இது ரொம்ப எளிதானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கால் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைபேசி மையம். இந்த முறையும் மிக எளிமையானது. நீங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து கட்டணமில்லா எண், அதாவது 1800-233-555 அப்படிங்கிற எண்ணுக்கு ஃபோன் செய்யணும். அங்கே ஐவிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் அமைப்பின் வழிகாட்டுதலை பின்பற்றணும். ஆதார் இணைப்பிற்கான விருப்பத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு இப்போது உங்களுடைய எல்பிஜி ஐடி மற்றும் ஆதார் எண்ணை நீங்கள் ஸ்க்ரீனில் டைப் பண்ணணும். இந்த சரிபார்ப்பு முடிந்த பிறகு ஆதாருடன் உங்களுடைய எரிவாயு இணைப்பு இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க, ஆனால் மானியம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரல அப்படின்னா நீங்கள் எதையெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் புக்கிங் தேதி, உங்களுடைய சிலிண்டரை முன்பதிவு செய்த தேதியிலிருந்து மானிய தொகை வருவதற்கு 2 to 3 நாட்கள் ஆகலாம். சில சமயங்களில் அது 1 வாரம் கூட ஆகலாம். அப்போது நீங்கள் காத்திருந்து அதை செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு, நீங்கள் எல்பிஜி இணைப்புடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு செயலில் இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். மேலும் அந்த வங்கி கணக்கு எண், ஆதார் மற்றும் எல்பிஜி இணைப்பில் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் ஆன்லைனில் எப்படி பார்க்கறதுன்னா அதற்கு அதிகாரப்பூர்வ ஒரு வலைதளம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எரிவாயு வழங்குனரின், அதாவது இண்டேன், ஹெச்பி கேஸ் அல்லது பாரத் கேஸ் அவர்களின்
அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போகணும். அங்கே டிபிடிஎல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே செக் டிபிடிஎல் ஸ்டேட்டஸ் அல்லது சப்சிடி ஸ்டேட்டஸ் போன்ற ஒரு பகுதி இருக்கும். உங்களுடைய நுகர்வோர் எண், ஆதார் எண் அல்லது மொபைல் எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து உங்களுடைய மானிய வரவு நிலையை சரிபார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் மானியம் வராதது குறித்து புகார் அளிக்க உங்கள் எரிவாயு நிறுவனத்தின் இலவச அழைப்பு, அதாவது டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்கள் நுகர்வோர் எண்ணை அழைத்து அவர்களிடம் இந்த தகவல்களை சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எதனால் மானியம் வரல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிடுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேஸ் ஏஜென்சியின் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று நீங்கள் புகார் அளிக்கலாம். அங்கு உள்ள ஊழியர்கள் உங்களுடைய விவரங்களை எல்லாம் சரிபார்த்து மானியம் வராததற்கான காரணத்தையும் சொல்லிடுவாங்க. நீங்கள் எந்த விஷயத்தையும் சரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மானியம் வரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் சரியாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் கேஸ் சிலிண்டர் மானியம் 300 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.